Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அம்மா தாயே, என் பையன் கார்த்திக் எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போயிடக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் அவன் நல்லதுக்கு தான் அவன் புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ரீநிதி தப்பானவன் அவன் உணர்ந்து மனசு மாறி வீட்டுக்கு வரணும். ஸ்ரீநிதி நல்லபடியா அவங்க வீட்டுக்கு திரும்பி வரணும். அவங்க மனசு போலவே கார்த்தி அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீ தான் நடத்தி வைக்கணும். ஹலோ. என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. உனக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு தெரியும். உன் பேர் பிரேம், கரெக்டா? கரெக்டு தான். நீங்க யார் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் பல்லவி, கார்த்திக்கோட அம்மா. அந்த ஸ்ரீநிதி எங்க இருக்கா? என்ன மேடம் சம்மந்தம் இல்லாம எங்கிட்ட கேக்குறீங்க? அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது. உனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அவளுமா சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால எங்களுக்கு என்ன லாபம்? தேவையில்லாம என் பையன் கார்த்திக்கோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறது தானே உங்க நோக்கம். இப்ப அவனை போலீஸ் தேடிட்டு இருக்கு. இதை எதிர்பார்த்து தானே நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. சத்தியமா கிடையாதுங்க. இதை நான் நம்ப தயாரா இல்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் ஸ்ரீநிதிக்கும் நல்ல கான்டாக்ட் இருக்குல்ல, பேசாம நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உங்களுக்கு நடுவுல ஏன் கார்த்திகை பலிகடா ஆக்குறீங்க? கார்த்திகை லவ் பண்றேன்னு அவ எதுக்காக பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா? சொல்லு. இது எல்லாமே உங்களோட கற்பனை. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? போன கண்ணை மூடிக்கிட்டு பூலோகம் இருட்டா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி ஸ்ரீநிதியை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க மேடம். இப்ப சொல்றேன் கேட்டுங்க. ஸ்ரீநிதிக்கும் எனக்கும் கான்டாக்ட் இருக்கு. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸ்ரீநிதி என்ன உங்க அண்ணனா தான் நினைக்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சும்மா பொய் சொல்லாத. பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால உண்மை ஆயிடாது. நீயும் அவளும் கோயில்ல சிரிச்சு சிரிச்சு பேசுனதையும் அவ அக்கறைய உன் கையில கயிறு கட்டி விட்டதையும் நான் கண்ணால பார்த்தேன். பார்த்தா நீங்களே லவ்னு முடிவு பண்ணுவீங்களா? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நீங்க பார்த்த மாதிரி கோயில ஸ்ரீநிதியை கையில கயிறு கட்டி விட்டது, நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுனது எல்லாமே உண்மை. ஆனா என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு பிரேம்? ஒன்னும் இல்ல ஸ்ரீ, கையில கட்டிட்டு இருக்கேன். வாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இருங்க நான் கட்டி விடுறேன். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்ல, நீங்களும் எனக்கு ஸ்ரீநாத் மாதிரி தான். உங்களையும் நான் என் அண்ணனா தான் நினைக்கிறேன். இதுதான் நாங்க பேசிக்கிட்டது. இதை எங்கேயோ தூரத்துல நின்று கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ கண்ணா படான்னு கற்பனை பண்ணிட்டு பேசினா என்ன மேடம் அர்த்தம்? நல்ல வேலை இப்போவாது என்கிட்ட விசாரிச்சிங்களே. இனிமேல் அதை நம்புங்க மேடம் ப்ளீஸ். ஸ்ரீநிதி தப்பான பொண்ணு கிடையாது மேடம். இந்த பொய்யெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. ஆனா அந்த கேடு கட்டவளுக்காக நீ குட் சர்டிபிகேட் கொடுக்கற பாரு, அதான் வேடிக்கையா இருக்கு. ஆனா ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மாட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு உங்களால ஏதாவது பிரச்சனை வந்தது, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்.
ஹலோ ஹலோ யாரு இன்ஸ்பெக்டர் ஐயாங்களா? ஆமா யாரு? வணக்கங்க. பாவம் சார் நீங்க. அந்த பொண்ணு ஸ்ரீநிதியும் அவர் லவர் கார்த்திகையும் தேடி இந்த சென்னை வெயில்ல அலையுறீங்க போல இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்க செல் நம்பரை வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? யோ புரியுது. நான் யாருங்கிறத மட்டும் கேட்காதீங்க சார். இந்த மாதிரி ஃபோன் பண்றவங்க யாராவது பேரை சொல்லியிருக்காங்களா? அதனால நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷனை மட்டும் கேளுங்க. என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்களுக்கு நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் தேவையில்லையா? சொல்லியா? ஸ்ரீநிதி கார்த்திகை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்ன விளையாடுறியா? சார் கோபப்படாதீங்க. எனக்குத்தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேனே ஒழிய விஷயம் தெரிஞ்சவங்களை எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. என்னையா குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கியா நீ? சத்தியமா இல்லை சார். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. வலசரவாக்கம் பஸ் ஸ்டாப் கிட்ட கார்த்திகேயன் ஒருத்தன் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கிறான். அவனுக்கு ஸ்ரீநிதியும் நல்லா தெரியும், அந்த கார்த்திகேயனையும் ரொம்ப நல்லா தெரியும். அவனை விசாரிச்சிங்கன்னா நீங்க அனாவசியமா வெயில்ல அலைய வேண்டியிருக்காது சார். அப்புறம் அந்த ஃபைலை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாமே. யோ நீ சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். குட் மார்னிங் சார். யோ பரமசிவம், நீ நேரா வலசரவாக்கம் போ. அங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துல கார்த்திகேயன்கிற ஒரு ஆளோட ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கும். அந்த கார்த்திகேயனை போய் பார்த்து அவனை நேரா ஜிஹெச் கூட்டிட்டு வந்துரு. சரிங்க சார், கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார். வாங்க சார், என்ன வேணும்? இதான் கார்த்திகேயனுடைய கடையா? ஆமா சார், உங்களுக்கு என்ன வேணும்? கார்த்திகேயன் வேணும். அவர் வெளியே போயிருக்காரு. இல்ல, அவர் என்கொயரிக்காக இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன விஷயமா சார்? அது தெரியலமா. நீ யாரு? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவன். எப்போ வருவான்னு ஏதாவது தெரியுமா? இல்ல அவர் ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தா கொடுங்க. இதோ அவரே வந்துட்டாரே. என்ன செல்வா, ஏதாவது பிரச்சனையா? உங்களை தான் தேடி வந்திருக்காரு. சொல்லுங்க சார். நீ தான் கார்த்திகேயனா? ஆமா சார், என்ன வேணும்? நீ தான் வேணும். என்ன சார் சொல்றீங்க? இல்ல, ஒரு சின்ன என்கொயரி, அதனால இன்ஸ்பெக்டர் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி வாங்க போலாம். கார்த்திக், நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு என்கொயரி அது இதுன்னு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செல்வா, எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? என்கொயரி தானே சொல்றாரு. என்ன எதுவும் போய் கேட்டு வந்துடுறேன். ஒன்றும் இருக்காது, கவலைப்படாத. நீ கடையை பார்த்துக்க, நான் வந்துடுறேன். வாங்க சார் போலாம். ஹலோ அங்கிள். வாப்பா பிரேம், உட்கார். முன்னெல்லாம் வீடே கலகலப்பா இருக்கும். ஆனா இப்போ ஸ்ரீநிதி இல்லாம. ஆமாம்ப்பா, ஸ்ரீநிதி காணாமல் போனதுலேருந்து இந்த வீட்டோட சந்தோஷமும் அவளோடையே காணாமல் போயிடுச்சு. கவலைப்படாதீங்க அங்கிள், இந்த கஷ்டம் எல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். ஸ்ரீநிதி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குப்பா. இருந்தாலும் அப்பப்போ மனசு சோர்ந்து போயிடுதுப்பா. ஹாய் பிரேம், வந்து நேரமாச்சா? இப்போ தான்டா வந்தேன். அங்கிளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆன்ட்டி எங்க? அவள் உள்ளே இருக்கா, படுத்துக்கிட்டு இருக்கா. சதா ஸ்ரீநிதியோட நினைப்பு தான். சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. அவளை பார்க்கவே பரிதாபமாக இருக்குப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள், கண்டிப்பாக அவங்க கிடச்சிடுவாங்க. வர்ற வழியில் கோயிலுக்கு போய் ஸ்ரீநிதி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். பிரசாதம் எடுத்துக்கங்க. ஆன்ட்டி கொடுத்துட்டு வரேன். சரிப்பா,
வாடா. வாப்பா பிரேம், ஆண்டி எப்படி இருக்கீங்க? எங்க நிலைமைய பத்தியா? கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிடும். இதோ போராத நேரம். ஆனால் ஸ்ரீநிதி கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான்ப்பா இன்னும் இந்த உடம்புல நான் உயிரை வச்சுட்டு இருக்கேன். இதுக்காண்டி இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க கும்பிடுற கடவுள் கைவிட மாட்டாரு. பிரசாதம் வச்சுக்கோங்க. பிரேம், உன்னை என் பெத்த பிள்ளையா நினைச்சுதான்ப்பா கேக்குறேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலப்பா. ஸ்ரீநிதியோட பீரோல ஸ்ரீநிதியும் கார்த்தியும் மாலையும் கழுத்துமா இருக்கிற போட்டோ ஒண்ணு கிடைச்சது. அதை எடுத்துட்டு போய் பல்லவி கிட்ட காமிச்சு இது என்னன்னு கேட்டா அவங்க நீயும் ஸ்ரீநிதி இருக்கிற போட்டோவை காமிக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம்? அந்த போட்டோ எப்படி வந்துச்சு, யார் எடுத்தாங்கன்னு சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி. நான் ஸ்ரீ கிட்ட என் தங்கச்சியை நினச்சி தான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீயும் என்கிட்ட அண்ணனா நினச்சி தான் பழகிட்டு இருக்காங்க. ஏதோ வேண்டாதவங்க தான் இந்த விஷயத்தை அந்த பண்ணியிருக்காங்க. இதை பண்ண மட்டும் என் கையில் கிடைச்சா. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா அதை பல்லவி நம்ப மாட்டேங்கிறாங்களே. ஸ்ரீநிதியை பத்தி அன்னைக்கு பல்லவி பேசின பேச்சு இருக்கு. அம்மா, யாரோ ஏதாவது பேசினா அதுக்காக எதுக்கு கவலைப்படுற? சூரியனை பார்த்து நாய் குலைச்சதான் நினைச்சிட்டு போ. இப்போ கூட கோயிலுக்கு போனப்ப கார்த்திகோட அம்மா என்னை கூப்பிட்டு ஃபோட்டோ விஷயமா விசாரிச்சாங்க. நான் எவ்வளோ இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. தூங்குறவங்களை எழுப்பலாம் ஆண்டி, தூங்குறவங்க நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நாங்க யாருக்கு என்ன கெடுதல்ப்பா பண்ணோம்? அந்த ஆராய்ச்சியில் இப்போ எதுக்குமா? டேய், முதல்ல ஸ்ரீநிதி எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சா தெரியும்டா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரை தெரியுமா உனக்கு? கார்த்தி எனக்கு இப்போ தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எனக்கு தெரியும்? அந்த கார்த்தியோ ஒரு மர்மமாக தான் இருக்கான். அவனை புதுசாக தெரியும் எல்லா உண்மையும். நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்யூடா. யாரையும் அவனை கத்தியில் குத்துனது? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாயா, திருப்பி கேட்டேன், கத்தியால குத்திட்டாயா. யார் அந்த ஆளுன்னு தெரியுமா? சார், அந்த ஆள் ஸ்டேஷனில் இருக்கா சார். டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிட்டீங்களா? போட்டேன் டாக்டர். டாக்டர், காயம் ரொம்ப ஆழமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர். யோ, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஓகே சார். நான் கிளம்புறேன். ஓகே சார். டாக்டர், இவர் எப்போ இங்கே அட்மிட் ஆனாரு? 2 o'clock. இவர் யார் கூப்பிட்டு வந்தாங்க? கவலைப்படாதீங்க, நான் எழுதி கொடுத்த மாத்திரையை மட்டும் வாங்கி கொடுங்க, சரியா? சார், இவர் தான் கார்த்திகேயன். குட் மார்னிங் சார். எங்கே இருக்காங்க அந்த ஸ்ரீநிதியும் கார்த்திக்கும்? சார், எனக்கு தெரியாது சார். இந்த பார், போய் சொன்ன கொன்றுவேன். நீ தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வச்சு வெளியூர் அனுப்பிச்சு வச்சதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதா முடிவெடுத்து நானும் கார்த்திக்கும் மறுநாள் காலையில் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஆனால் ஸ்ரீநிதி வரவே இல்லை சார். அப்போ கார்த்தி உன்னோட தானே இருந்தான், இப்போ அவனையும் காணாமே. இதுக்கு என்ன சொல்ற? சார், கார்த்திக் ஸ்ரீநிதியை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போனார் சார். அதுக்கப்புறம் பல தடவை நான் கார்த்திகை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் மொபைல் நாட் ரீச்சபிள் வந்து சார். போய் சொல்லாது, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, இல்லை ஸ்டேஷனில் வச்சு லாரம் கட்டிடுவேன். சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க சார். நான் உங்களை எங்கேயும் மறைச்சு வைக்கல சார். யார் சார் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அந்த ஆளை கூப்பிடுங்க சார், கூப்பிட்டு நேராக விசாரிங்க சார். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். இதுக்கு மேலே எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாலும் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சார். ஓகே, ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போ. எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும், ரைட்? சரிங்க சார். போலாமா? என்னடி செல்வா, என்னமா மாப்பிள்ள வரல? அதாம்மா எனக்கும் கவலையா இருக்கு. எனக்கு எவ்வளவு நேரம்? அது மாமா இருக்கிறா? அவர் இன்னும் வரல. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்றேன், உள்ளவா சொல்றேன். வாங்க மாப்பிள்ள, என்னாச்சு? என்னை பற்றி யாரோ போலீஸில் தப்பாக தகவல் கொடுத்துருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் நேரில் வர சொல்லியிருந்தாரு. அங்கே போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட்? ஸ்ரீநிதியை காணும் அவங்க அப்பா அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
என்ன விசாரிச்சா உண்மை தெரியும்னு எனக்கு வேண்டாத எவனை போலீஸ்ல சொல்லியிருக்கான். அதுக்காக தான் இந்த விசாரணை. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? என்ன சொல்ல முடியும்? நான் யார் என்னன்ற உண்மையை சொன்னேன். போலீஸ் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள இந்த ஊர் விவகாரம்லாம்? நம்ம கவலையே நமக்கு தலைக்கு மேல இருக்குல்ல. சரிங்க, உங்களை பத்தி ஃபோன் பண்ணி சொன்னவங்க பேர் என்னன்னு தெரியுமா? அவன் பேரை சொல்லலையா? கபோதி பையன். தைரியம் இருந்தா பேர் சொல்லிருக்க வேண்டியதானே? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? மெக்கானிக் ஷெட் பக்கம் போயிருந்தேன். உன்னை பத்தி கசமுச்சான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை ஏதோ விசாரிக்கணும்னு வர சொன்னாங்களாமே. என்ன இதெல்லாம்? அப்பா, அவர் மேல யாரோ தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதான் இப்ப அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வராரு. போச்சு, எல்லாம் போச்சு. எங்க வம்சத்துல இதுவரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் இருந்த தெரு பக்கம் கூட போனது கிடையாது. குடிக்க தண்ணி கேட்டு ஒரு போலீஸ்காரன் வீட்டு படி ஏறி வந்துட்டான்னு எங்க தாத்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாரு. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்தவன் தான். நீ என்னடானா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே போயிட்டு வந்திருக்க. உனக்கு எப்படி நான் பொண்ணை கொடுப்பேன்? மரியாதையை இடத்த காலி பண்ணு. ஐயோ போதுமே உங்க வம்ச பெருமை. ஆபீஸ் பணத்தை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தானே நீங்க, மறந்து போயிடுச்சா? நான் திருடல, திருடுறது அந்த கணேஷ். பழி என் பேர்ல விழுந்துருச்சு. அந்த கணேஷ் ஒரு அயோக்கிய. இந்த மெக்கானிக்கும் நல்லவன் இல்ல. ஆமா, இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் உத்தமரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கார்த்திக் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானப்பா? நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. சும்மா இருங்கப்பா. இவரை போலீஸ் அழைச்சிட்டு போகும்போது நீங்க ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் கடையில இருந்து பார்த்தேனே. நீங்க ஒளிஞ்சு நின்னு பார்த்ததை நான் பார்த்தேன். நீ கடையில இருந்தியா? அதான் நான் பார்க்கலையே. இப்படி கூட இருந்தே குழி பறிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. நீங்க வீட்டு பக்கம் வராம இருந்தாலே நாங்க நிம்மதியா இருப்போம்.